ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு நான் சஹருக்காக ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 kg தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறா சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே எறா இந்த மாதிரி தான் சேர்ப்பேன். நம்ம எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும்ல, அந்த டைமில் நான் வதக்கி வச்சுருக்கிற இந்த எறாலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் பட்டு நம்ம வெங்காயம் வதங்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்மெல் தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை போட்டோம் இல்லையா எறாலாம், அதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகா, 1 கிலோவுக்கு 5 பச்சை மிளகாரும் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சக்தி மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எறா வதக்கி, அதுவுமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா தான் இதில் காரம், உப்பு எல்லாமே இறங்கும். சேர்த்து 2 தடவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த தயிரெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி அளந்த கப்பால் எந்த அளவுக்கு நம்ம அரிசி அளந்தோமோ அதுலேருந்து 1.5 கப் அளவு தண்ணி, இதான் ரேஷியோ, 1க்கு 1.5 அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி கொதிக்கும் போது உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணியெலாம் வற்றி இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸில் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷத்தல் வச்சிடலாம். கரெக்டாக இந்த ஷத்தல் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த ஷத்தல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அரிசி நல்லா பொலன்னு வரும், சூப்பராகவுமே இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லபடியாக நேற்று நைட்டு சஹர் முடிஞ்சிச்சு. யார் யாரெல்லாம் நோம்புன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.